இப்பொழுது நீங்கள் பார்ப்பது கிட்டத்தட்ட 1100 மாணவர்கள் மாணவிகள் படிக்கின்ற புதியம்புத்தூர் பள்ளியின் மாணவர்களுடைய இந்த கழிவறை தான் நீங்கள் பார்க்குறீங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இது எப்படி மாணவர்கள் பயன்படுத்துவாங்க. இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது. வருமானமும் உள்ள ஒரு பள்ளிக்கூடம் தான் இது. பாருங்கள், இவ்வளவு லட்சணத்தில் இருந்துச்சுன்னா பையன் எப்படி என்ன பண்ணுவான். இங்கே யூரின் பாஸ் பண்ணுவான். எப்படி அவசரத்துக்கு டாய்லெட் எப்படி போவோம் பாருங்கள். தண்ணி கிடையாது, டாய்லெட் கோப்பே கிடையாது. இவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவோம். இங்கே பசங்க யூஸ் பண்ணுறதே இல்லை. நம்ம யூஸ் பண்ண சொல்லி ஒன்று உள்ள அனுப்புனாலும் அதனால் யூஸ் பண்ண முடியாது. அந்த லட்சணத்தில் இருக்குது. பையன் என்ன பண்ணுறான், வெளியே நின்று தான் மூத்துன்னு அடிச்சுட்ருக்கான். இதுதான் புதியம்புத்தூர் பள்ளியோட நிலைமை. இது போல் தான் எல்லா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல பள்ளிகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பயன்படுத்துகிற கழிவறை தான். எப்படி இருக்கு பாருங்கள். இப்படிப்பட்ட கழிவறைகளை நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகள் பயன்படுத்துவதற்கு நம்ம அனுமதிப்போமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். திருமண்டல பள்ளிகள் ஆங்கில பள்ளிகள் வந்த பிறகு வீழ்ச்சி அடைந்து விட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் அத்தியாவசியமான தேவைகள் கூட இல்லாத இந்த பள்ளிகளில் எப்படி படித்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சேர்ப்பாங்க அப்படிங்கிறத அறிவுள்ள சான்றோர்கள் மற்றும் அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இது நான் முற்றிலும் குற்றச்சாட்டுவது பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் இருந்த அனைத்து நிர்வாகங்களும் தான் நான் குற்றச்சாட்டுவேன். இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. தற்போது நீங்கள் கண்ட காட்சிகள் எல்லாம் கடந்த மாதம் புதியம்புத்தூர் பள்ளிக்கு மீண்டும் நான் சென்று அங்கு வேலை செய்ய துவங்கிய போது எனது கண்களில் கிடைத்தது. என்ன அங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வலைதளத்தின் மூலமாக வெகுஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது எனது கடமை. பாத்தீங்களா எந்த அளவுக்கு மோசமா இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எப்படி அங்க, அதாவது ஒரு மனசாட்சி உள்ள மனிதனால எப்படி அங்க ஒர்க் பண்ண முடியும். அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆசிரியர்களும் ஏராளமானவர் இருக்காங்க. மிக வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இத்தனை ஆசிரியர்கள் இருந்தும் அவங்க கண்களில் ஏன் இது படலை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சாதாரணமா அதை கடந்து போயிடுறாங்க. ஆனால் அவர்கள் என்ன பண்றாங்க, சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாணவ மாணவிகள் இங்க படிக்க வரனாலதான் நமக்கு சம்பளம் அப்படிங்கிற எண்ணங்கள் கூட அவங்களுக்கு வரல. அது போல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்தை மீறி அவங்களால எதுவும் பண்ண முடியாது. குறைந்தபட்சம் இப்படி இருக்குன்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, பழி வாங்கப்படுகிறார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நிர்வாகத்தை அவங்க என்ன பண்றாங்க, குற்றம் சாட்டுறாங்க. நிர்வாகத்தை என்ன பண்றாங்க, காட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, அது கிடையாது. இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுத்தமா டெவலப்மெண்ட்மே இல்லாத இடத்துல எப்படி மாணவர்கள் எண்ணிக்கை வரும். நான் அப்பாயின்மெண்ட் எனக்கு போடும்போதே பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, எனக்கு ஒரு 1.5 லட்சம் என்னமோ கட்டினாங்க எங்க வீட்டுல இருந்து. அப்போ நான் கேட்கும்போது அவங்க சொன்னதுதான், இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சொல்லி. பட் ஆனா நான் அப்பாயின்மெண்ட் எனக்கு எந்த ஸ்கூல்ல கொடுத்தாங்களோ அங்க அந்த பள்ளிக்கு ஒரு பைசா கூட என்ன பண்ணல, திருமணத்துல இருந்து கொடுக்கல. அப்ப இது முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி தானே. ஒரு பைசா செலவு பண்ணாம எப்படி பாத்தீங்கன்னா எப்படி ஸ்கூல் டெவலப் ஆகும். ஏதோ அங்க படிக்கிற பையன் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா பாவப்பட்ட பையன். மாணவ மாணவிகள் இருவரும் படிக்கிற அந்த பள்ளியில பாத்தீங்கன்னா மாணவர்கள் என்ன பண்றாங்க, 11th 12th படிக்கிறவங்க என்ன பண்றான், வெளியில இருந்தா யூரின் பாஸ் பண்றான். அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க, படிக்க பசங்க என்ன பண்றாங்க, அடிச்சு உடைச்சிடறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அங்க சரியான தலைமை இல்லை. அது போல பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா தண்டனைக்கு தான் அங்க மாற்றப்படுறாங்க. இப்ப ஈவன் நான் கூட என்ன பண்றேன்னா ஒரு ஊர்ல இருந்து என்ன பண்றேன், தண்டனைக்கு தான் அங்க மாற்றப்படுறேன். அப்படி இருக்கும் பொழுது ஆசிரியர்கள் வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, பாட்டு வருவாங்க, வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த கல்வி நிலைய சீரழிவுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இதற்கு டிஎஸ்எஃப் நிர்வாகத்துக்கு முன்பாக இருந்த எஸ்.டி.கே. ராஜனுடைய நிர்வாகம் தான். அங்கிறதுல எந்த விதமான மாற்றும் மறுப்பும் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு தலைமை ஆசிரியரே இல்லாம என்ன பண்ணிருக்கு, அந்த ஸ்கூல் நடந்திருக்குது. எப்படி ஒரு தலைமை, அதாவது இன்சார்ஜ் எல்லாம் போட்டா யாரும் பண்ண மாட்டாங்க, உபயோக பண்ண மாட்டாங்க. எந்த நல்ல திட்டங்களும் நடக்காது. அண்ணன் தான் லேஸ் செக்ரட்டரி இருக்காங்க, அவங்கதான் மேனேஜரா இருக்காங்க. எதற்காக இந்த பதவிகள் உங்களுக்கு தான் நான் கேட்கிறேன். ஒரு நல்லது செய்ய முடியாம இந்த இத்தனை பதவிகளை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள், அதான் என்னுடைய கேள்வி. இப்ப அடுத்து நிர்வாகமா ஏதாவது செஞ்சிடணும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கரன்சி கல்லால மட்டும் தான் என்ன பண்ணும், கண்ணு போகும். அவங்களே எதுவுமே செய்யல. பையனுக்கு பாத்தீங்கன்னா அடிப்படை சுகாதார வசதிகள் கூட இல்லாத ஒரு பள்ளியில எப்படி நம்மளால வேலை செய்ய முடியும்? நிச்சயமாக என்னால் முடியாதுனால வெளியே வந்துட்டேன். அது போல பாத்தீங்கன்னா இப்போ ஆட்சிக்கு வருவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்களே எஸ்.டி.கே. ராஜன் அடினார். இந்த கால்வெல் பள்ளியில நான் ஒர்க் பண்ணும்போது எல்லா கிளாஸ் ரூமும் பாத்தீங்கன்னா உடஞ்சி போய் கிடக்குது, பாலமா உடைச்சு போய் கிடக்குது. அப்ப நான் என்ன பண்றேன், அதெல்லாம் போட்டோ எடுத்து அவங்களுடைய எஸ்.டி.கே. ராஜனுடைய நாலேஜுக்கும் அங்க இருக்கிற அந்த பிஷப்புக்கும் கொண்டு போறேன். அடுத்த நாள் என்ன பண்றாங்க, அப்படி கிளம்பி வராங்க. கிளம்பி என்ன பண்ண போறாங்க, எல்லா ஆசிரியர்களும் ரொம்ப சந்தோஷம், சார் நீங்க கொடுத்த போட்டோ என்ன பண்ணுது வேலை செய்யுது. என்ன பண்ண போறாங்க, ஸ்கூல்ல எல்லாம் என்ன பண்ண போறாங்க, கொத்தி பூசி நல்லா என்ன பண்றாங்க, பெயிண்ட்லாம் பண்ண போறாங்கன்னு பார்த்தா
அங்க இருந்ததே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிளாக் தான், நல்ல பிளாக். அந்த பிளாக் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, பக்கத்திலே வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன் ஆரம்பிக்காங்கன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல் மக்கள் நீங்க தெரிந்து கொள்ளணும். சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க குளத்துக்குள்ள ஆரம்பிச்சாலும் என்ன பண்ற ஸ்ட்ரென்த் வந்துடும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் வழி கல்வி. கால்டுவெல் பிஷப் ஐயா வந்து ஆரம்பித்த ஒரு கல்வி நிலையம். அதை என்ன பண்ணும், கங்கணம் கட்டி காலி பண்ணுங்கிறக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த சிபிஎஸ்இ பள்ளி வளர்ந்து விட்டது. இது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, இன்றோ நாளையோ பண்ணுது, தேய்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற தாளாளர்கள் பாருங்க, இப்ப துடிக்கிறாங்களா தாளாளர்களா வரணும்னு சொல்லி. முன்னாள் அமைச்சர் பெருமகனார் ஒருவர், எனக்கும் நல்ல வேண்டியதுதான். அந்த கல்வி நிலையத்தோட முக்கியத்துவம் தெரியாம பாத்தீங்கன்னா தன்னுடைய சகாக்களோடு வந்து கறி விருந்து சாப்பிடுவாங்க, வாரம் சாப்பிடுவாங்க. எனக்கு அவங்களுக்கு சண்டையா தான் வரும். நீ என்ன வர மாட்டேங்க, சாப்பிட வர மாட்டீங்க. அந்த மாணவ மாணவிகளை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா காலையில சாப்பிடாதவங்க 50-100 பேர் இருப்பாங்க, மத்தியானம் சாப்பிடாதவங்க ஒரு 50-100 பேர் இருப்பாங்க. அவர்களை வைத்துக் கொண்டு ஆசிரியர்கள் உட்கார்ந்து சாப்பிடுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் பாருங்க. நான் சண்டை தான் போடுவேன். ஒரு இதுப்பெல்லாம் சிவோக்கு என்ன பண்ணிட்டேன், போன் போட்டு என்ன பண்ணிட்டேன், இங்க இருந்து போட்டோ எடுத்து அனுப்பிட்டேன். ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் நான் சொல்ல மாட்டேன். தலைமை ஆசிரியர், தாளாளர் எல்லாருக்கும் ஏமாலக்கம் வருது. சாப்பிடுங்க வேண்டாம்னு சொல்லல, வேற எங்கேயா என்ன பண்ணலாம். ஒருவேளை அந்த பள்ளி நேரம் முடிந்த பிறகு சாப்பிடுங்கன்னா கேட்க மாட்டாங்க. அப்ப அந்த பிள்ளைகளோட மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. அதாவது நம்ம காசுல, அதாவது ஆசிரியர்கள் காசுல சாப்பிட்டா கூட அவன் நினைப்பான் ஸ்கூல் காசுல சாப்பிட்டதான் நினைப்பான். இது போன்ற ஒரு நினைவுகள் வரும்போது எப்படி நல்லா படிக்கிற பசங்க வருவாங்க. அதுக்கு பிறகு பாருங்க, சரி இந்த நிர்வாகம் போகுது, இன்னொரு நிர்வாகம் வருது. அவரு ஐயோ அதை விட சூப்பர்மேன். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான புகழுக்கு உள்ளான ஒரு மனிதர், அட்வொகேட் வந்து உட்கார்ந்து என்ன பண்ணுவார், எப்ப பார்த்தாலும் எப்படி ஆசிரியர்கள் இருந்து பணத்தை கறக்கலாம். இதுதான் அவருடைய நோக்கம். எப்படியாவது ஆசிரியர்கள் என்ன பண்ணணும், அழை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி இந்த கல்வி நிலையம் உருப்படும். அதாவது மனசாட்சிக்கு எந்த மனிதனும் செய்யாத ஒரு மிகப்பெரிய படுபாகத்தை செயல அவர் செஞ்சார். அவருடைய மனைவி அங்க வேலையே செய்யல. அந்த அம்மா எங்கேயோ ரிட்டையர்ட் ஆகுது. இங்க அந்த அம்மாவுக்கு ஃபேர்வெல் ஃபங்க்ஷன், டீச்சர்ஸ் எல்லாம் காசு போட்டு என்ன பண்ணாங்க, அரபோன் மோதிரம் போட்டாங்க, எக்ஸப்ட் மைசெல்ஃப், நான் அதை விட. இப்படிப்பட்ட ஒரு மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்கும்போது எப்படி கல்வி நிலையங்கள் வளரும். இன்னொன்னு நான் சொல்றேன், இப்பொழுது வருகின்ற நிர்வாகமாவது பாத்தீங்கன்னா மாற்றம் என்று கொண்டு வரும் என்று இருந்தால் நிச்சயமாக ஏமாற்றம் தான் வரும். அதாவது கடந்த நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா எஸ் டி ராஜனுடைய அணியில வந்து திருமண்டல் மீட்பு இயக்கம் இணையும் போது நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன். அந்த திருமண்டல அலுவலகம் வந்து கட்டியிருக்காங்க டிஎஸ்எம் நிர்வாகம், அது என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கும்போது நான் அதையும் சொல்றேன். இவர்களுடைய ஆட்சி காலங்கள் அந்த திருமண்டல அலுவலகமும் கட்டல, அவங்களா பரவாயில்ல வெளியில போய் கட்டிருக்காங்க. அதுல ஊழல்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், அதனால ஏதோ கட்டிட்டாங்க. அண்ணாச்சி அதுல ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க, அதை நான் கண்டுக்க மாட்டேன், அது அப்படிதான் கிடக்கும். நான் கால்டுவெல் பள்ளிக்கூடத்துல தான் என்ன பண்ண போறேன், திரும்ப வந்து திருமண்டல அலுவலகம் கட்ட போறேன்றாங்க. அப்ப பாருங்க, ஏற்கனவே எப்போது வந்து இந்த திருமண்டல அலுவலகம் உள்ள வந்துச்சோ அன்னைக்கே அந்த ஸ்கூல்ல என்ன பண்ணுது காலி. ஹெட் மாஸ்டர் ரூம்ல இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அந்த கல்வி நிலையங்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத ஒரு மனிதர்கள் அங்க வந்து உட்கார்ந்து என்ன பண்ண போறாங்க. அதுக்கு பிறகு நிர்வாகத்தை வந்து பாருங்க, எதை குறித்து கவலைப்படாம இப்போதாவது நிர்வாகத்துக்கு வந்தா இவங்க கரஸ்பாண்டன்ட் அவங்க வந்து கல்வி நிலையத்தை வளர்க்க போறாங்களா, இல்லவே இல்லை. நான் சொல்றேன்னா கண்டிப்பாக வருகின்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்ல இவர்கள் தங்களுடைய அந்த நிலையை பயன்படுத்தி கொண்டு எம்எல்ஏ சீட் தான் கேட்பாங்க, மற்றபடி எதுவும் வரமாட்டாங்க. அது 2 கட்சியில உள்ளவங்களும் அதான் செய்ய போறாங்க. பழைய ஒரு மோசமான முன்னுதாரணம், லே செக்ரட்டரியாக நிஸ்டிகராஜன் அவர்கள் பொறுத்து பாத்தீங்கன்னா ஆயர்களை அணிவகுப்பு மரியாதை செய்ய வச்சு ஸ்ரீகுண்டம் தொகுதியில் என்ன பண்றாங்க, சீட்டு கேட்க போனாங்க. எவ்வளவு பெரிய ஒரு அவமரியாதையை வந்து ஆயர்களுக்கு செய்து கொடுத்துட்டு தனது சுயநலத்துக்காக நீங்கள் அரசியல் கட்சியில இருங்க, எதற்காக ஆயர்களை வந்து தவறா பயன்படுத்தினீங்க, பதில் உண்டா, கிடையாது. இப்பமா தான் செய்ய போறாங்க. நான் சொல்றேன், மு.க. ஸ்டாலின் வந்து என்ன பண்ணுவாங்க, போய் எனக்கு எம்எல்ஏ சீட் கொடுங்க, நான் என்ன பண்ணேன், இந்த எங்களுக்கு திருமண்டலம் நாங்க சொல்றதான் ஓட்டு போடுன்னு கேட்க போறாங்களே தவிர மற்றபடி மாற்றத்தை குறித்து எந்த அக்கறையும் இல்லை அவங்களுக்கு. இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்கிறேன், ஒரு நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வாய்ப்பு தாங்கள், நாங்கள் இருக்கின்ற கல்வி நிலையங்களில் வேலை வாய்ப்புகளை பூர்த்தி செய்து காசாக்கி எங்களுடைய கல்லாவை நிரப்பிக் கொள்கிறோம் என்று என்ன பண்றாங்க, காத்திருக்கிறார்கள். இன்னொரு நிர்வாகம் இதுதான் எங்களுக்கு கடைசி வாழ்க்கை, ஒரு வாய்ப்பு கொடுங்கள், நாங்கள் ஆண்டு அனுபவித்து சந்தோஷமாக கடந்து போகிறோம் சொல்லி என்ன பண்றாங்க, காத்திருக்காங்க. ஆனால் கடைசி கட்ட ஒரு போராட்டம் இந்த கல்வி நிலையங்களை காப்பாற்றுவதற்காக, அழிந்து கொண்டிருக்கும் இந்த ஆன்மீகத்தை காப்பாற்றுவதற்காக, மாற்றத்திற்கான மனிதர்களாக நாங்கள் முன்வருகிறோம். தயவு செய்து மனிதர்களை பார்க்காமல் இது கர்த்தரின் திருமண்டலம், ஒரு ஊழியம் என்று நினைத்து உங்கள் முன்னால் இருக்கின்ற இந்த திருமண்டல மீட்பு இயக்கத்தின் மக்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீர்களானால் அவர்கள் வருவார்கள். இந்த கல்வி நிலையங்கள் வாழ்வு பெறும். நமது ஆன்மீகம் நிச்சயமாக ஆலயங்கள் முதல்
அனைத்தும் மாற்றம் வரும். அந்த மாற்றம் நமது வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.